ஒரு கதை இருக்குது. ஒரு தென்னம்பட்டையில் ஒருத்தர் தொங்கிட்டு இருப்பார். யாருன்னா விடுதலை சிறுத்தை, அடுத்தது கம்யூனிஸ்ட், அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட், அதுக்கடுத்து காங்கிரஸ், அப்புறம் ஸ்டாலின் தொங்கிட்டு இருக்காரு. முதற்கு நீ கையை விட்டுட்டா அதோட முடிஞ்சது. அப்படிதான் திமுக இருக்கிற கூட்டணி விரிசல் ஆகிவிட்டது. எப்பொழுது வேணாலும் அந்த கூட்டணி உடையும். கூட்டணியை நம்பி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. இங்கே மக்களை நம்பி இருக்கின்ற கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. நீங்கள் தான் நீதிபதி, நீங்கள் தான் எஜமானர்கள், நீங்க தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள் என் முன் நின்று பொதுமக்கள். ஆக கூட்டணி என்பது காலத்திற்கு ஏற்றவாறு மாறும். ஆனால் மக்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு. அந்த முடிவு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும்.